வணக்கம் நம்புறீங்களே. அதாவது தம்பி முத்தும் அப்படியே பார்த்தீங்கன்னா தம்பி முருகன் ரெண்டு ஒரு சிச்ச முகத்தோடு வராங்களா. ஆமாம், இன்றைக்கி இந்த வலை கட்டிருக்கோம், என்ன விழுதுன்னு பார்ப்போம் நண்பர்களே. ஓகே, ஏடா மீன் வருது? பாறை மீன். பாறை மீன் வருதா? ஆ, எப்போ பார்த்தாலும் பாறை மீன் தாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் பாறையாத்த விழுது. இந்த பாறை இருக்குது நண்பர்களே, எல்லா மீனையும் விழுக விடாது. பால் செட்லேயும் சரி, எதுலேயுமே சரி வளர விட மாட்டேங்குது. வளர விடாது, விரட்டிக்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஆண் மீனியா பெண் மீனியான்றே தெரியாது, அந்த அளவுக்கு சமம் பாறை மீன். ஆமாம், மினி தான். மற்ற மீன் அப்புறம் கட்லா, ரோகு, சீசி, பில்லுக்கண்டை எல்லாத்தையுமே விரட்டிக்கிட்டே இருக்குங்க. இந்த மீன் மட்டும் விரட்டிக்கிட்டே இருக்கு. அந்த மீன் அடிச்சு பாரு, கீழே உருவி பாரு. நேர்களை கையை கொடுத்தாலே கடிச்சு போருங்க. நீ கத்தியில் தான் வெட்டின முடியல, அதை காலி மோசமாக கடிக்கும். எடுத்து உள்ள விடாச்சு. இந்த அடுத்து ஒன்று பாருங்க, வெறும் பாறை, பூரா பாறை தானா? இந்த ஓய் மண்ணு வர மாட்டேங்குது, பாறையாத்தான் வருது. அளவோட தங்க வரலன்னு சொல்லிட்டீங்களே. அதாவது போர் போட்டாங்க, தண்ணி வளங்க தங்கம் தான் வருது. ஆனால் தண்ணி வளங்கன்னு சொன்ன மாதிரி தண்ணியில் போட்டால் இங்கே பூரா பாறையாத்தான் விழுகுது. பாறையாத்தான் வருது. ஆமாம், தண்ணியும் காணும். என்ன எத்தனை கிராம் இருக்கும் அது? 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோ இருக்கும். ஆமாம், பாவம் விட்ட வாங்கி இவங்களுக்கு நட்டந்தேன், லாபமே கிடையாது. 2 லட்ச ரூபா கையைத்தான் பிடிக்கும். கம்மாக்காரங்க பார்த்து நல்லா உதவி செஞ்சால் தான் சரி ரைட்டு அப்படின்னா தான் நான் தெரிஞ்சாளாக இருக்கணும். அது அவங்க மனசை பொறுத்தது. பூரா பாருங்க, கையை விட்டால் கையாக கடிச்சு போடுற நண்பர்களே. அப்படியே போட்டு விடு, அப்படியே எல்லாம் போட்டுருவேன். இந்த இப்போ முள் பிடிச்சிக்கிருச்சு. இந்த வலை 1500 2000. இந்த முள் பெருவாக கிழிச்சு விட்டு போயிறாங்க. இதில் கம்பாக்காரன் கோடியே சம்பாதிக்கிறான் நினைக்கணும். இல்லைங்க, எல்லாம் பசிக்கும், அந்த மயத்துக்கும் சரியாகவே போயிடுது. பாறை மறுபடியும் பாறை தான். எல்லாமே பாறை தான், ஒரே சைஸு தான். 3/4 கிலோ, அந்த 1 கிலோ 1.5 கிலோக்குள்ளே, 1/2 கிலோக்குள்ளே. புதுசாக வலை வாங்குறவங்க தம்பி எப்படி மீன் எடுக்கிறாருன்றதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி எந்த கண்ணி எதில் மாட்டினாலும் எப்படி எடுக்கிறாப்புல முறியன் அப்படின்னு நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்களும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தி மாரி இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும், வாயில் கையை விட்டுறக்கூடாது. ஆமாம், இது ரெண்டுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா கையை விட்டால் கடிச்சு கையெல்லாம் ரத்தமாக ஒளிய விட்டுரும். ரொம்ப கவனமாக செயல்படணும். ஆமாம், இந்த அடுத்த ஒரு அடுத்துக்குள்ள மீன் பார்த்துருக்கோம், பாறை பார்த்துருக்கோமா? ஆமாம், பாறை. அடுத்த ஒரு பாருங்க. ஆமாம் ஆமாம், பாறை. பாறைன்ற உடல் நினச்சிடாதீங்க, ஃபிஷ்ஷுக்கு பேர் பாறை. ஆமாம், ஃபிஷ் இங்கிலீஷில் மீன். ஆமாம், ஏப்பா நீ சும்மா இருப்பா. இந்த அடுத்தொன்று, இந்த அடுத்ததும் பாறை தான் மக்களே. பாறை வேணும். நான் பாறை நல்லா கறியாக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிட்றது. குழம்புக்கா வந்து கடுசாக இருக்கும், கறியாதெல்லாம் இருக்காது. ஏப்பா நீ காமெடி பண்ணாதப்பா. ஐயா அவன் காமெடி பண்ணுறியா குருநாதா? பாறைண்டா கடுசாக இருக்கேன் அப்படின்ட்டு இது சாப்பிட்றது. இன்னொரு 1 கிலோ இருக்கும் நண்பர்களே. இங்கே பாருங்க, ஏண்டுக்கிட்டு இருக்காப்புல. ஆமாம், அவன் எப்படி எடுக்கிறான்றத ஃபாலோ. ஐயோ முருகா, முடியலடா முருகா. அவன் பேரே முருகன்தான், முடியல. தம்பி முத்து வந்து அசல் கிடக்கா நண்பர்களே, அசல் கிடக்கா நண்பர்களே. ரொம்ப அரிதாக இருக்குது, ரொம்ப எனக்கு ஒரு அதிசயமான ஒன்று. அசல் இந்த கம்மாயில் பார்த்து நான் ரொம்ப நல்லாச்சு. பாருங்க, அழகான மீனுங்க அசல். அசல் கட்லா, அசலுங்க. இதுக்கு பேர் தான் அசல் கட்லா மீன். கட்லா, இதுக்கு பேர் கட்லா மீன். கட்லா மீன், இதுக்கு தான் அசல். இது எங்கே இருக்குன்னு இந்த கம்மாயிலே தெரியலங்க. பூரா அந்த பாறை இருக்குன்னு பாறையாக விழுகுது.
சுற்றிக்கிடுச்சுடா, நல்லா சுற்றிருச்சு. சுற்றிருச்சு பாருங்க எவ்வளோ நரம்பு சுற்றிருக்குன்னு. வீட்டில் பொழுதுபோக்கா சமையல் வேலை பார்த்தா பார்த்தாது, எல்லாத்தையும் பாருங்கள். உலகம் என்பது பொழுதுபோக்கு எத்தனை அம்சம். மீன் பிடிக்கிறதெல்லாம் பாருங்கள். மீன் வந்து மீனாட்சி மாதிரி கண்ணழகி, நல்லா பாருங்கள். பாரு குத்து மதிப்பா இப்போ இங்கிலீஷ் பேசிக்கிறீங்க. ஹியூமன் ஃபிஷிங் ஆஃப் த ட்ரெயின் இது ஃபிஷிங்கிறீங்க. ஐயா தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் இந்த தவிர்த்தா மன்னிச்சுங்கய்யா. கழட்டியா அவள் எப்படி கழட்டுறான்றதை மட்டும் பாருங்கள். இதில் சில நேரம் கண்ணி அத்து விட வேண்டிய வலை டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அடுத்ததும் பாறை மீன். இதுக்கு தமிழில் பாறை மீன் சொல்கிறோம், இங்கிலீஷில் என்ன அர்த்தம் பண்ணுறத இவன் சொல்கிறேன். கிரனைட் கல் இருக்கா நண்பர்களே? இதுக்கு கிரனைட்டில் பாறைக்கு பேர் கெட்டியான பொருள் என்னன்றத தமிழ் நீங்களே சொல்லுங்கள் ஐயா. அந்த மீனை எப்படி அவுப்புன்னு கொஞ்சம் சொல்லுங்கய்யா. இந்த பார்த்தீங்களா, இந்த இதெல்லாம் அப்படி உள்ளே போய் மாட்டிக்கிறோம். ஆமாம், அந்த இதெல்லாம் குளாராக இருக்கணும், கவனமாக இருக்கணும். சில நேரம் ரொம்ப டைட்டாக இருந்தால் கண்ணியை அத்து விட வேண்டி வரும்ல. ஆமாம் ஆமாம், கண்டிப்பான முறையில் கண்ணியே சில நேரம் அத்து விட வேண்டி வரும். அப்போ வலை டேமேஜ். ஒரு வலைன்றது அவ்வளோதாங்க. 5 நாள் 20 நாள் இருக்குங்க. அதுக்கு மேலே அந்த அவங்க பாருங்கள் எவ்வளோ டைட்டாக அழுக்கிறான்னு. எல்லா நேரம் பொண்ணால் கிளீன் பண்ணி அந்த மாதிரி எடுத்தாத்தான் அந்த வலை டேமேஜ் இல்லாமல் பொறுமையாக எடுத்தாத்தான் வரும். மொத்த நரம்பு ஒன்றா சிக்கியிருக்கும். அவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க மீன் எடுக்கிறது. ஈஸியாக மீன் நீங்கள் 50 ரூபாய்க்கு கொடுங்க 30 ரூபாய்க்கு கொடுங்கன்றீங்க. பாருங்க ஒரு வடை டீ சாப்பிட்டாலும் 40 ரூபா 50 ரூபாங்க. காலம் மாதிரி வச்சு குருநாதா. ஒரு குஞ்சு அவன் 12 ரூபாய்க்கு வாங்கி வரையான். 6 மாதத்தில் அவன் பிடிச்சி வெளியேறணும். இப்போ என்ன இருக்கும்? நக்கு இருக்கவனுக்கு ஜெயிப்பான், லக்கில் அதவன் வாழ்க்கையில் தோப்பேன். 1 லட்ச ரூபா நட்டத்தில் தான். இதுதான் காலத்தின் கோலங்கள், புரிஞ்சுக்குங்க. பஞ்சு நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்கு, வசனம் நல்லா இருக்கு. என்னமோ சொல்லி தொலை பாக்கி பய வலை இறக்கி ஒரு ஆக்கலாம். கெண்டை வந்தால் சவுண்டு விட்டுரு. அதில் ஓரளவுக்கு கிடக்கு. இதுலேயே நிறையா மாட்டிருந்துச்சுரா. அப்போ அதில் நிறையா சவுண்டு வந்துச்சு. மீனே இல்லை மக்களை, வெறும் வலையா ஓடிக்கிட்டு இருக்கு. என்னதுரா வேறாவா? என்னது அப்படி கொண்டு. வணக்கம் மக்களே, மீன் வளரிப்பாண்டி தம்பி முறி எடுக்கிறாப்புல வலையில். விரால் மீன் வந்து மாட்டிருச்சு. விரால் மீன் வந்து மூச்சு விட முடியலன்னா இறந்து போயிடும். இந்தா விரால் தாங்க எடுத்துக்க. இறந்துருச்சு. விரால் மீன் 1/2 கிலோ இருக்கும், அது இறந்துருச்சு. மான ரோசம் உள்ளவே அந்த மீன் வந்து மான ரோசம் உள்ள மீன். செத்துருவேன், மாட்டிட்டா செத்துரும். ஆமாம், எடுத்து நல்லா காமிப்பா. அது பாருங்க, அது பல்லில் மாட்டிக்கிட்டு எவ்வளவு சிக்கிருக்குங்க. அந்த 1/2 கிலோ கண்டை ஒரு 10 கிராம் வளையவே காலி பண்ணிடுச்சு. விரான்றது மரமறையாக இருக்கும். விரா வந்து அடிவகத்தில் மரமறையாக இருக்கும். ஓகே, பார்த்துக்குங்க. வணக்கம் மக்களே. சிசி இங்கே பாருங்க, கிட்ட கொண்டு வாப்பா. குஞ்சே பெருக்கலைங்க. ஒரு 100 கிராம் கூட வராது. எப்படி இந்த கம்மாக்கரை வாழ்வாள்னு வாழ்வேன் பாருங்க. 6 மாதம் கண்ட. இப்படி சில வந்து ஊசி அடிக்கிறதுலே வந்து இப்போல்லாம் கோல்மால் பண்ணிடுறாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே நல்லா இருக்கேன். தயவு செஞ்சு உங்கள்கிட்ட நான் மண்டாடி கேட்குறேன் என்னென்னா, இவங்க கடை வாங்கி வட்டிக்கு வாங்கி இந்த மாதிரி போடுறாங்க. தயவு செஞ்சு இந்த ஊசியை வந்து பராமரிப்பு வந்து சரியான முறையில் செய்யுங்க. அப்போதான் நீங்கள் நேமாவீங்க. இந்த மாதிரி கம்மாக்காரங்களை பூரா நஷ்டப்பட விட்டீங்களாங்க. நீங்களும் வாழ முடியாது, அவங்களும் வாழ முடியாது. அந்த பழைய ஆரம்பத்தில் என்ன என்ட்ரன்ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களும் முறைப்படி கையாளுங்க. இல்லைன்னா 2 பேருமே நட்டம். இந்த மீன் வளர்ப்பே வேஸ்ட்டாக போயிடும்.
நல்லா தெரிஞ்சுக்குங்க. உற்பத்தி எல்லாம் ஆமாம், கட்டாயம். என்ன பாறையா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அவங்க ஊசி அடித்த மீன் சுத்தமாக சரியில்லை. இந்த விட்டு எப்படி பண்ணாலும் உங்களுக்கு ஒரு 2 லட்ச ரூபா நஷ்டம்தான் வரும். வேறு வழி இல்லை. காரணம் என்னண்டா, 6 மாதத்தில் 3 கிலோ பார்க்க வேண்டிய மீன் 100 கிராம் தான் இருக்குது. அப்போ நஷ்டம்தான். இது தெரியாமல் சில பேர் கேட்குறீங்க, ஏன்னா உணவு கொடுங்க, நான் எடுக்கிறேன் காசை போட்டுட்டு. முட்டை அப்பையா தேவையில்லாமல் போய் மாற்றிக்கிறாங்கடா. இந்த கம்மாயில் இருந்தால் மாட்டிக்கிட்டாங்க, 4 லட்ச ரூபா நஷ்டத்தில் நிற்கிறாங்க. இவன் எப்படி சரி கட்டுவேன் மீனை? ரொம்ப கஷ்டம்தான். வெறும் 100 கிராம் தான் இருக்குது சிசி. 3 கிலோ வர வேண்டிய மீன் பாறை வெறும் 1/2 கிலோ இருக்குது. 4 லட்சம் அவனுக்கு நட்டம். அப்போ அவன் எப்படியே திருந்த முடியாது. நல்லா பார்த்துக்குங்க. இந்த அவன் எடுக்கிறேன் 1/2 கிலோ கண்டை தான், 1/2 கிலோ கண்டை தான் எடுக்கிறேன். அப்போ 110% மீனை பெருத்துருக்கு. 100% ஏன்னா அந்த ஊசி கிட்டத்தட்ட அந்த மீன் வந்து 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 35 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அப்போயெல்லாம் ஒரு மீனுன்றது 3 மாதத்தில் 4 கிலோ 5 கிலோ வரும். இன்னைக்கு ஏன் வரலைன்னா எல்லாத்திலும் களவாணித்தனம் தான். ஊழல் வேலை களவாணித்தனம் மாறி மாறி ஊழல் வேலை களவாணித்தனம் பண்ணுறதுனால வர அந்த மீன் வளர்ப்பு முறையே கெட்டு போயிட்டுருக்கு. எவன் பெஸ்ட்டாக மீன் எடுக்கிறியோ நீ தான் வாழ்வ. டைமாக பார்க்காத, குஞ்சு வளர்கிறதையும் பார்க்காத. ஆமாம், இந்த அங்கே பாருங்கள் என்னடா மீன், இங்கே காப்பிடாடே அசல் கட்டலாம். இது 4.5 கிலோ இருக்கணுமுங்க. இது மிஞ்சி போனால் எவ்வளோ தெரியுமா இருக்குது? 1/2 கிலோ இருக்குது. அதே அந்த 4 லட்சம் நஷ்டத்தை தான் செஞ்சு. இதில் இந்த கம்மாய்க்கு வேறு போட்டி வேறு போட்டுறாங்க, நான் எடுக்கிறேன் நீ எடுக்கிறேன். டேய், இவங்கள மாதிரி ஒரு அனுபவசாலி எவனும் கிடையாது. எவை எடுத்தாலும் விளங்காதுடா. இந்தா அடுத்து 2 விழுந்துருக்கு. அந்த கட்டலா 1/2 கிலோ, 4.5 கிலோ இருக்க வேண்டிய கட்டலா பாருங்க, 3 கிலோ இருக்க வேண்டிய அந்த மீன் வெறும் 1/2 கிலோ தான் இருக்குது. மீன் பெருக்கலை. அதாவது இது ஒரு லக்கு மாதிரி நண்பர்களே, லாட்ரி சீட்டு மாதிரி. நினச்சா தூக்கி விடும், இல்லைன்னா தூக்கி குப்பையில் தள்ளி விட்டுரும். இப்போ இவங்க குப்பையில் தள்ளப்பட்டாங்க, இந்த விட்டால் மாட்டிக்கிட்டாங்க. என்ன செய்யப்படுறாங்களே தெரில. இந்த அசலை பாருங்கள், 4.5 கிலோ இருக்கணுங்க, 6 மாதம். அப்பண்டா இவங்க போய் யார்கிட்ட குஞ்சு வாங்கினாங்களோ அவனுடைய தவறு. அவசரப்பட்டு குஞ்சை விற்கிற காரணத்துக்காக அப்படி பண்ணிட்டான். டே எங்கடா குஞ்சு வாங்கினே சொல்லுங்கடா. குஞ்சுக்காரனா யூடியூப்பில் விட்டு கிளிப்போம். பாவம் இல்லைடா. அப்படி எல்லா கம்மாக்காயர் நீ குஞ்சு விற்கிற காரணத்துக்காக ஒரு கோடி ரூபா நடத்தை ஏற்படுத்தி விட்டுருவியா? டேய் நல்லா பார்த்துக்குங்க, நான் வக்கீல் வச்சுருக்கேன், யூடியூப்புக்கு வரி கட்டிக்கிட்டு இருக்கேன். மரியாதையாக குஞ்சு வளர்க்குறவன் நல்லா இல்லைண்டா மீன் வியாபாரத்தை விட்டு வெளியே போயிருங்க. இப்படி பல பேர்த்த நட்டப்படுத்தாங்கடா. மீனே வெளியே வச்சோமா? அது போய்தான் ஆகும். வகுத்திருச்சிடலாம். நான் கத்திரியில வந்துருச்சு. இங்கிட்டு திரும்பிடப்பா. ஏய் மீனை காமிச்சிடாப்பா, இங்கிட்டு திரும்பப்பா, இப்படி திருப்பப்பா நீயே. யாருக்காக போராடிக்கிறீங்க? ஒரு தொழில் செய்வேன் நல்லா செய்யுங்கன்னு தான் நான் போராடிக்கிறீங்க. எனக்கான கோடிக்கணக்கில் இதில் வருமானம் இருக்கு. இந்தா பாருங்க, அடுத்து ஒரு பாறை. என்ன இருக்க போகுது இதில்? எங்கடா குஞ்சு வாங்கினே? டேய் சமையநல்லூருக்காரங்களா, டேய் உங்கள் ஊசி சரியில்லைடா. தஞ்சாவூருக்காரத்தை சூப்பராக பண்ணுறான். சமையநல்லூரில் குஞ்சு சரியில்லை. திருந்திங்க, முறைப்படி செய்யுங்க. வேற அங்கிட்டு திரும்புடா. டிக்கியே காமிச்சு தெரியாம இந்த பக்கம் திரும்புடா. என்னடா நினச்சிக்கிருக்க? 3 லட்சம் நஷ்டம்டா. யாருக்குடா? ஆணியை பிடுங்கும், திருப்பன்ற மலையை தூக்கி திருப்பிடுவோம், அமீனை விட்டு அரைச்சி போடுவோம்டைங்க. வீடியோ பார்த்து தெரிஞ்சிக்க வேணாம், முறைப்படி செய். குஞ்சுன்ற பேரில் ஒரு 4 லட்சம் நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டேன். எடுக்கணும் சரிட்டோம்டா. குஞ்சா பிடிச்சி நட்டப்பட்டு உக்காந்துருக்கோம்டா. அவனுக்கு தெரியணும்ல. அவன் குஞ்சு வாங்கும்போது அவன்கிட்ட வீடியோ பண்ணிட்டேன். அவனை கஸ்டமர் கமிஷனில் கேஸ் போடுவோம்டா. வணக்கம் நண்பர்களே. விழுந்து கிடக்கு பாருங்கள். 3 கிலோ இப்போ இருக்க வேண்டிய இடத்துல 1/2 கிலோ 1 கிலோ
1 கிலோ இல்லை, 1 கிலோ தான், 1/4 கிலோ. ஓரத்தை மீன் தலை விடாங்கடு முள் முள்ளோட போடு, அப்படியே உள்ளே போட்டு இல்லைடாங்க. இங்கே வர்ற முள் தான் வருது ஓரத்தில். சல் பாவங்க இவங்க இந்த கம்மாக்காரங்கெல்லாம் ரொம்ப சங்கடம் தான். உங்கள்கிட்ட அனுமதி கேட்டு தான் எடுத்தேன். நான் இருந்தாலும் ரொம்ப நட்டான். 2.5 லட்சம் 3 லட்ச ரூபா நட்டான். யார்கிட்ட குஞ்சு வாங்கணுன்ற வீடியோ கொண்டு என்கிட்ட இருக்கு. பையிலே வச்சு வீடியோ எடுத்துட்டேன். அவனை கஸ்டமருக்கு இதில் போட்டு கேஸ் வாங்கணும், மீன் முறைப்படி சட்டத்திட்டம்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இவங்க வேணான்றாங்க. இல்லைன்னா இவங்கிட்ட யாரும் குஞ்சு வாங்காதங்கடான்னு சொல்லிடுவேன். இங்கே பாருங்கள், வெறும் அரைக்கலாங்க முள் தாங்க இருக்குது. இது என்ன இருக்க போகுது? இங்கே பாருங்கள், வெறும் அரைக்கலாம். என்ன அவனுக்கு மிஞ்ச போகுது? அந்த 2.5 லட்சம் கை காசு தான் அவன் போடணும். ரொம்ப அநியாயம்டா டேய். குஞ்சு படின்ற பேரில் இவனுக்கு டிரைவர் படி தரலையா? இவனுக்கு அதுக்கு மேலே வருத்தான். குஞ்சு வாங்கின இடம் இப்படிலாம் வாங்காதீங்கடா. கிட்டத்தட்ட ஒரு 40 கம்மாக்காரை வாங்கியிருந்தானே. கிட்டத்தட்ட 1.5 3 கோடி 4 கோடி அவன் நஷ்டங்க. பெருக்கு கேட்டால் ஊசி பழைய முறைப்படி நாங்கள் போட்டு செஞ்சிடோன்னு வாய்க்கிலேயே பேசுகிறாங்க. ஆனால் என்ன செய்யுறது போங்க. நான் உண்மையாக பேசக்கூடாது, உண்மையாக பேசுகிறேன் வாழவே முடியாதுன்னு வாங்க. அதான் உண்மை. இங்கே பாருங்க, என்ன ஜிலேபி. என்னடா ஜிலேபியா? காக்கெலாம் ஜிலேபியோட கை கொடுக்கும். ஆனால் இந்த கம்மாயில் ஜிலேபி அவ்வளோவா இல்லைங்க. ஜிலேபி அவ்வளோவா இல்லை. அவனே சொல்லிட்டான் ஜிலேபி கிடைக்கல, லட்டு கிடைக்குதுன்ட்டான். விடுப்பா, என்ன செய்யுது நம்ம தலையெழுத்து அதுன்ட்டான். அந்த வலை முறுக்கு ஏறிடுச்சுன்னா ஒரு கெண்டையானதை சுற்றிடும். அது திரும்ப சிக்கல் எடுத்து விடணும். அப்படி எடுத்து விட்டால் மட்டுமே திரும்ப வலை இறங்கும். இல்லைன்னா விழுகாது. வலை சுற்றின மணிக்கே தான் கிடக்கும். பாருங்கள் எப்படி எடுக்கிறேன்றதை மட்டும் பாருங்கள். பாருங்கள், அந்த 3 கிலோ பாறை பூரா 1/2 கிலோ தான் கிடக்கு. குஞ்சு கொடுத்தவனே உன் பிள்ளை வீட்டிலாம் நாசமாக போகும்டா. சொல்லுவேன்டா. 2.5 லட்சம் எனக்கு தானே லாபம். 40 கம்மாய்க்கு விற்றுருப்படா. டே குஞ்சு கொடுத்தவனே, நீ சொல்லும்போது என்ன சொன்னேன்? வீடியோவை நான் பையில் வச்சு செல்லில் எடுத்துட்டேன். டேய் பிள்ளை உரம் நொடி நொடமாக தாண்டா போகும். இனி இந்தளவுக்கு நஷ்டமாக்கிட்டேல. அப்படித்தான் கிடைக்கும். நீ சும்மாறா. ஏண்டா அவன் நான் ஓசியாவை கொடுத்தேன், காசு கொடுத்தாண்டா எடுத்தேன். என்ன சொன்னியா வாய்க்கிலேயே 3.5 கிலோ வரும் 4 கிலோ வரும்டியான். ஆனால் இன்றைக்கி நிலைமையாக பாரா. இன்னைக்கு யாரை நஷ்டப்படுறது? தயவு செஞ்சு கேட்குறேன். ஏதாவது இருந்தால் தஞ்சாவூரில் போய் வாங்கிங்க. நீ நீ நினைக்கிறப்பா நம்ம நட்டப்பட்டா அடுத்து நல்லா அழைக்கிறோம்டு. இவ எத்தனை பேர் வட்டிக்கு வாங்கி வாசிக்கு வாங்கி விட்டுருப்பான். அத்தனை பேரும் கடங்காரன் ஆக்கி விட்டானங்க. வேணாம் மக்களே, முறைப்படி எந்த தொழிலையும் செய்யுங்க. முறையாக ஊசி அடித்து குஞ்சு போகிறீங்க. இல்லைன்னா தொழிலை செய்யாதீங்க. வேணாம், இந்த தொழிலை கேவலப்படுத்தாதீங்க. நான் வீடியோ முழுசாக போட்டு விட்டேன்னு வச்சுக்குவேன். நீ பேசுகிறப்ப எடுத்ததெல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் வேணாம், இனிமேல் திருந்திக்க. அரை ஒரு குஞ்சியை கொடுத்து 3.5 கிலோ வரும் 4 கிலோ வளரும் ஏமாத்தாத. ஏமாத்தினா உன் பிள்ளை விட்டின்னு ஒண்டி விடமாக தான் பிறக்கும். பாவம் நண்பர்களே, சொல்லிய மனசு வேதனையாக இருக்குது. ஒரு 1/4 கிலோ கூட வராது. 3.5 கிலோ வர முடியாது. வீடியோவே என்கிட்ட இருக்குது. வீடியோவே அவன் பேசும்போது நான் சட்டப்பையில் வச்சு எடுத்த வீடியோவே இருக்குது. போட்டு விட்டுனா தொழில் கெட்டு போகும். திருந்திக்க தம்பி, தவறுகளாக செய்யாதீங்க. வேணாம், இன்ன வரைக்கும் வேறு இடத்துல வாங்கினா நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கொடுக்காம கலப்படமா எல்லாம் கொஞ்சம் பெருசு கலப்படம். தண்ணி இருக்காப்பா? நீங்கள் செஞ்சதில் எனக்கு விக்கிலே எடுத்துருச்சுங்க. ஆமாம், அவன் நினைப்பேன் போல கம்மாவுக்காரன். கம்மா முடிய விட்டு எத்தனை பேர் நம்மளை செப்ப போகிறாங்களே அப்படின்ட்டு செப்பிட்டோம்டா. உனியா செப்பி சிலையா எழுதியாச்சு. திரும்படே மீனை காம்பிடா.
வீடியோ பார்க்கட்டும். உன்னைய பார்த்தா அவன் எங்கே மீன் வாங்கணும்னு தெரிஞ்சுக்கிறது. இன்னும் தண்ணி குடிப்பாய். டேய் இங்கிட்டு திரும்பிடுறா. பாவங்க, என் கண்ணு முன்னாடி நானே போனேன் நேரடியாக. குஞ்சு வாங்கினேன், 3.5 லட்சத்துக்கு வாங்கினாங்க. நிலைமையா பார்த்தீங்களா? 10 மாதம் ஆச்சு. 10 மாதம் ஆச்சாடா? 10 மாதம். ஆனால் நான் பையில் வச்சு வீடியோ எடுத்துட்டேன். அந்த வீடியோ முழுமையாக வந்திருக்காண்டும் பார்த்துக்கிட்டேன். ரொம்ப வேதனைங்க. வேணாம் தம்பி, திருந்திக்க, இல்லை நெட்டில் போட்டு விட்டுருவேன். ஒரு குஞ்சு விற்க மாட்டேன் இனிமேல் என்னைக்கும். யார் ஆளை பார்த்து தெரிஞ்சிக்க, அம்மாட்ட தான் குஞ்சு வாங்கினாங்கட்டு. இல்லைன்னா ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறேன், நீ தோற்று போயிடுவ. பாவம் முருகா, நீ தள்ளி நில்றா. பாருங்க, ரோகு குஞ்சு தான். 3 கிலோ இருக்க வேண்டிய மீன். இது குஞ்சு தான். அந்த ஒரு வழுக்கு தலையன் பேசினானே, யாரு ஒரு வழுக்கு தலையன், அப்படி வளரும்னே, இப்படி வளரும்னே, வரலன்னா எங்கட கேளுங்கண்ணே. வீடியோ பார்த்துக்க, உன்னை சொல்லி போடுவேன். வேணாம் அதையும் பார்த்துக்க. 10 மாதம் ஆச்சு, 1/2 கிலோ வந்துருக்குடா. நீ சொன்னது 4.5 கிலோ சொன்ன. அது சீசி அசல் எல்லாம் சேர்த்து வந்துடும்டே. வேற அங்கிட்டு திரும்புடா. மனுஷ மக்களுக்கு காமிக்கணும்டா. ஒரு தொழில் பண்ணுறவன் நல்லா பண்ணுறா. உன்னைய கம்பி நான் 40 கம்மாக்காரை வாங்கியிருந்தாலே 4 கோடி 5 கோடி நட்டமுடா. யாருக்குடா? இவங்கள பார்த்துங்கடா. உங்கள்கிட்ட குஞ்சு வாங்கினது யார் தெரியுதா? போடாங்கிட்டு போடணும்டா. பயப்படுவேன். சங்கடம் இல்லைடா. வேணா ஓசியா நிறையா போட போகிறானா? பேசாமல் போடுறா நீ. நேர்களே நீங்களே பார்த்துக்குங்க. அசல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க. எனக்கு ஓயாமல் சொல்ல சங்கடமாக இருக்குது. இதே இப்போ வேறு தஞ்சாவூரில் வாங்கி அந்த குஞ்சுங்க 3.5 கிலோ இருக்குங்க. ஒரு மீன் 3 கிலோ இருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த 1/2 கிலோ அதுவும் செத்து போச்சு வலையில் மாட்டி. இதை நாங்கள் வெளியே தான் தூக்கி போனோம், யாரும் கொடுக்க முடியாது. யாரும் கொடுக்க முடியாது. தொழில் பண்ணுறது பெருசில், வாக்கு என்பது சரியாக இருந்தால் ஒரு தடவை உங்கள் கம்மா மீன் பெருத்துட்டா நீங்கள் 100 வருஷத்துக்கு பல்லாண்டு வாழ்வீங்க. எல்லாமே உங்கள்கிட்ட தான் வாங்குவாங்க. செத்து போச்சுடா. எல்லா பேருமே உங்கள்கிட்ட தான் வாங்குவாங்க. நான் இதுக்கு தான் கத்துறேன், ஒரு பண்ணுற தொழிலை சரியாக செய்யுங்க அப்படின்ட்டு. உங்களை நான் குறை சொல்ல, அதில் குறை இருந்தாலும் நீங்கள் நிறைவேற்றிக்குங்க. என்ன குறையில் நம்ம நிறைவேற்றிருக்கோம் எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்குங்க. காக்கெல்லாம் இருக்குமாடா? 300-350 அவ்வளோதான் வரும். 2 தான் பெருக்கல இல்லை. பாறை தான் நிறையா வாங்கி விட்றீங்க. பாறை தான் பெருக்கல. பாறையும் போய் எல்லா மீனுமே பெருக்கல. ஸோ அதுவும் மிஸ் ஆயிடுச்சுங்க. அடுத்தது திரும்ப மாட்டிக்கிச்சா? ஏன் திங்கிறது பிய்யணும் தெரியும், அது திரும்ப மாட்டிக்கிறீங்க. போடுறா பார்த்துக்க. ஏழு 1/2 கிலோ தான். 10 மாதம் ஆச்சு. எப்படி 10 மாதம் ஆச்சு. ஏமாந்துட்டால என்னாண்ட யூடியூப்பில் ஒருத்தர் ஏமாற்றி 12 கடை வைக்க விட்டு அவனை 4 கோடி ரூபா நஷ்டத்தில் விட்டாங்க. இப்போதான் புதுசாக போட்டுவாங்க எல்லாம். அவன் இல்லை, இன்னொருத்தன். தூத்துக்குடி மீன் வந்தாப்பா. இப்போ அவன் அட்டமாகி ஏகப்பட்ட ஒரு யூடியூப்பில் வந்து அவனுக்கு உதவி பண்ணி கேஸ் போட்டு கேஸ் நடக்குது. இனியும் ஒருத்தர் இப்படி தான் ஏமாத்தினான். வருது வரும் ஆனால் வராதுண்டியான்.
1.25 வருஷம் ஒரு வாரத்தில் 2 நாள் அவனுக்கு வீடியோ கொடுக்குறதுக்காக என்ன பண்ணேன்னா, ஒரு நாளைக்கு 400 ரூபா மாவு, பால் செட்டு எல்லாத்தையும் போட்டு வேலையை கெடுத்து எத்தனையோ ஒரு 100 பால் செட்டுக்கு மேலே அத்து விட்ருக்கேன். எடா காசு வந்துச்சேடான்னு கேட்டேன். வரும் ஆனால் வராதுண்டியான். கடைசியில் தெரிஞ்சிச்சு. இப்போயாவது சுதாரிச்சிட்டேன். எப்போ காசு வருதோ அப்போ ஓப்பனா நான் வீடியோ போடுவேன். ஏய் கபடி படாத, நான் வீடியோ அன்னைக்கு போடுவேன். தமிழ் மக்களை தெரிஞ்சுக்குங்க. இன்னும் வருது இண்டியா எனமே சீர் வரிசை வேறுதானக்கா இன்னும் வந்துக்கிருக்காமடா. இவனையும் நம்பி சில பேர் நிற்கிறாங்க. குருநாதா ஆண்டவே அதான்டா எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருக்கேன். நம்ம அப்படி இல்லை நண்பர்களே, என்னவோ அதை கரெக்டாக கொடுக்குறோம். எல்லா உண்மைகளையும் தெரியும். யூடியூப்லேயே கேட்டோம். எவ்வளோ பேர் அடைஞ்சால் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எவ்வளோ வரும் அப்படின்னு மெயின்லேயே போய் கேட்டு வந்துட்டோம். நம்ம 400 பேர் வந்திருக்கோம். நல்லா உதவி செய்கிறேன். எனக்கு போடாதீங்க, கள்ள ஓட்டா வேற ஆளுக்கு போடுங்கடா. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா மக்களே. ஒரு சப்ஸ்கிரைபரை போட்டு விட்டா என்ன குறைஞ்சவங்களா? உங்கள் வீட்டில் என்ன வட்டி கட்டினா, வாசி கட்டினா, இல்லை உங்கள் அக்கா தங்கச்சி இழுத்துட்டு ஒன்றுனா, உங்கள் வீட்டில் பொண்ணு கட்டினா, ஒரு பெல் பட்டனை தட்டி விடுறேன்டா. இவனுக்கெல்லாம் நம்ம போட வேண்டியது இருக்குது. உனக்கு வர்றோம் ஆனால் வராது. டே கொள்ளாதீங்கடா, குருநாதீங்க, போங்கடா. நல்லவங்க கட்ட தெரியாத உலகம்டா இது. போங்கடா. உங்களாம் கட்சி மாரடிக்கும்டா. கூடயே இருந்து குழி பறிக்கிறான் பாரு, அவனுக்கு தாண்டா மக்களை நல்லது செய்வீங்க. 4 பேர்த்துக்கு நல்லது செய்கிறோம்னு நினைக்கிறேன்ல. எனக்கு டே நீ செய்வேனாடா, எனக்கு நல்லவனா பார்த்து செஞ்சாலே போதும்டா. மீன் நம்ம வளரி வீசினா சரன்னு போயிட்டு கரகரண்டு வரேன். நச்சுன்னு பிடிச்சி கச்சுன்னு வைக்கணும். போங்கடா. மருதநாயகத்தை பாதுகாத்தவங்க, எங்கள் உயிரவே கொடுத்தவங்க. இந்த மீனுக்காக எங்கள் உயிரை கொடுக்க மாட்டோமா? போங்கடா. பாறையில் அந்த பாறை எங்கே சுற்றி வச்சுருக்கோருங்க, முள் மொட்டில் சுற்றிருக்கு. கிடைக்காது. மக்களை மீனை பார்த்துருக்கீங்க, பக்கத்தில் மொட்டையும் பார்த்துக்குங்க. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மொட்டுக்கட்ட மீன் பிடிக்குதாமட்டு. இன்றைக்கி பொழப்பு அப்படித்தான் ஓடிக்கிருக்கு. அதாவது கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது, மனைவி பேரில் உயில் எழுதக்கூடாதுன்ட்டு. அம்மா பேரில் உயில் எழுதக்கூடாது. எழுதுனா இப்படித்தான் வர்றோம் ஆனால் வராதுன்ற மாதிரி ஓடும். எடுப்பா. அது எல்லாத்துலேயும் சுற்றும், கல் இல்லை அனைத்துலேயும் சுற்றும். ஓகே சார். உலகத்தில் நீ நல்லவனாக வாழ்ந்தா ஒருத்தையும் கூட மதிக்க மாட்டேன். பழமொழி இருக்குது, நல்லதே செஞ்சாலும் உன்னை யாரும் ஏற்றுக்கிற மாட்டேன். 1000 கட்டை செஞ்சாலும் அவன்கிட்ட பணம் இருந்தால் இந்த உலகம் ஏற்றுக்கிறோம். ஆமாம், நீ 1000 நல்லது செஞ்சாலும் இந்த உலகம் நீ ஏற்றுக்கிறாது. இதுதான் உலகம். பணம் பந்தியில் குணத்தை தூக்கி குப்பையில் போடுறான்ட்டாங்க. இதுதான் உண்மை. எப்படி பணம் நீ 1000 தப்பு பண்ணாலும் 100 தப்பு பண்ணாலும் பந்தியில் உட்காந்து ஐயா வணக்கம் ஐயா உட்காருங்க என்னையா வேணும்னுவாங்க. இந்த குணம் முன்னால் உள்ள ஆள், நேர்மையாக இருக்க ஆள் பந்தியில் உட்காந்தா ஐயா சாம்பார் இல்லை, ரசம் இல்லை, சிக்கன் இல்லை, சோறு தான் இருக்குது, சாப்பிட்டு போல் விலையை தூக்கி போட்டு போண்டு வாங்க. இதுதான் உண்மை. அதை புரிஞ்சுங்கடா சாமியா. மீனவன் வளரி பண்ணி சொல்கிறேன். வாய் தான் இருக்குது, குடலோடு இல்லை இந்த மீனுக்கு. இது 3.5 கிலோ வருமா? வரும் ஏன்னா வராது. கேட்டுக்குங்க. எனதோ இருக்கிற அளவுக்கு தேத்திட்டு கிடைக்கிறதுக்கு கெட்டது கையளவு கல்லாது உலகளவுன்ட்டு போங்கடா. அவ்வளவுதான். ஆனால் போட மீனாக விழுதுன்னு நினைக்காதீங்க. பூரா குருமா குஞ்சு. ஆமாம், குருமாவில் எப்படி உருளைக்கிழங்கு பொடிசாக இருக்கான் அந்த மாதிரி அந்த 1/2 கிலோ கண்டை விழுந்துட்டு தான் இருக்கான். ஏன்னா இப்போ தானே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம்.
ஆமாம் அப்படி தேவலுது. இவர் தான் முருகன், தெய்வானையும் வள்ளி வச்சு வாழ்கிறாரு. ஆமாம் ஆமாம், எப்படியே தெய்வானையும் வள்ளி வச்சு வாழ்கிறாரு. நம்ம நாரதை இங்கிட்டு முடிச்ச போட்டு இழுத்து விட்டு ஓட்டிக்கிருக்க. தெரியுதுரா நீ மீனுக்காரரை போட்டு கோதுறதுலே தெரியுதுன்றீங்களா? என்ன செய்யுது, நம்ம உழப்பு இப்படி ஓட வேண்டியிருக்கிறா குருநாதா. இதைத்தான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மேற்கலா என்று அழைப்பார்கள். இதுக்கு ஆங்கிலத்தில் பேர் மிஸ்கோ டாம்கோ டஸ்கா அப்படின்னு அழைப்பார்கள். ஆமாம், இதுவே வந்து அரபியின் மொழி ஜானா பஸ்தா மகாரா என்று அழைப்பார்கள். ஆமாம், இந்த மெர்கலாவுக்கு பேர் ஜானா மஸ்தா என்று அழைப்பார்கள். இது இங்கிலாண்டில் கசு டு டமகா அப்படி என்று அழைப்பார்கள். ஆமாம், அரகலா தான். இதெல்லாம் ஒரு நட்டப்படுறதுன்னு முடிவாகி போச்சு. இதில் ஒரு கிலோ இருக்கு மக்கள். ஆஹா, போது நீயே செருப்படி இழுத்து விட்டுருக்கே. அடுத்தது என்னன்று பார்ப்போம். ம், நீ பேசாம புண்டாமனே ஒன்று, நீ பேசாம பாரு. சிக்கு எடுத்து விடு, பழைய சிக்கு எடுத்து விடணும். அதாவது மாசுக்கரோட பெண் எப்படி குளிச்சு முழிகை சினிக்கறி எடுக்க பணியாரம் சொல்கிற சினிக்கறிக்கெல்லாம் எடுத்து ஒரு ஓரம் அடிக்கிறாங்களோ அந்த மாதிரி சினிக்கறிக்கை எடுத்து விட்டால் தான் விழுகும். இல்லைன்னா விழுகா. பாருங்கள் நண்பர்களே, அத்துட்டு போயிடுச்சான். ஓ காட், இதனால் என்ன பக்தொன்று மருந்தை குடி சாகலாம்னு நான் சொல்ல மாட்டேன்டா. நான் 100 பேர்த்த கொள்றுவேன். நான் எதுக்கு சாகணும் முறியும் சொல்கிறேன். அப்படி குடிக்காத. மருந்து வாங்கினா காசு அரளிக்காய் இருக்குது ஃப்ரீயாக. நாட்டுக்கு நாடு அரளிக்காயை தெருக்கு தெரு விளைய வைங்க. எங்கள் ஊரில் கருமாத்தூரில் 4ஆம் நாடு கோயிலாமத்தை வந்து பாருங்கள். அரளிக்காய் ஆற்று நிறைய அப்படியே கொலையாக விளைஞ்சி கிடக்கும். பாக்கு இருக்கா கண்ணு கொள்ளா காய்ச்சியாக இருக்கும். கட்டி பிடிச்சி ஒரு காயை திண்டைங்களாக்க பேச்சு மூச்சு இல்லாமல் போய் சேர்ந்துருவீங்க. வம்டனக்கு நம்புவார்களே, இம்டனைக்கு மும்டு வரையும் கம்டமைக்கு முண்டந்தோம். இஷ்டு இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஆத்தோம்னா இஷ்டு இங்கே ஃபஸ்ட்டார ஃபஸ்ட்டுன்னு ஒஜினு ஒரு ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. இஷ்டு இது எஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. பைனாத்தான் நைனெல்லாம் வைநிலையில் மைனாட்டி ஈன் இருக்குது. இது இந்த 16 ஈன் எடுக்கிறதுக்கு கை நஷ்டம். ஏனேன்னா வைநில அஷ்டம் எல்லாமே சுஷ்டித்து இஷ்டம் இருக்கனால லெம்டேஸ் எம்டு எடுக்க மும்டேரியா அஷ்டனால எம்டு இந்த பாம்டாரியா அஜினவர் கழுத்தண்ணியை அழுத்தண்ணி விற்றுட்டு லெத்தேஸை எடுத்து விழுத்துடுவார். அழுத்தப்படம் இழுத்து இங்கே பழுத்தாக்கலாம். கழுத்தண்ணியை நாங்கள் விற்கலங்க, நாங்கள் கண்ணியாக தூடும்ன்றதை சொன்னோம்ங்க. கழுத்தண்ணியை அழுத்தத்து விழுத்து விடுவோம். அழுத்த அப்படி சொல்லித்தோணும். இப்போ பழுத்தாருங்க, பழுத்தாரை எடுத்துக்கிற சல்தாக்கில் பொழுத்து வர்றாருங்க. ஒழுத்தோக்கே. ம், என்னப்பா வேணும், ஏன் இப்படி செய்றீங்க கோயில் திருவிழாவில்? ம், இருக்கலாம். நான் ஓரளவுக்கு தான் அறிஞ்சிருக்கேன், வரலாறை சரியாக அறியலை. அடக்க பார்த்துருக்கியா திருமல் நினைக்கிறேன். நான் திருமல் நினைக்கிறல, எவனாக இருந்தாலும் நம்மளை அடைக்க முடியாது. அவரே இன்ன வரைக்கும் எந்த வரலாற்றுலையும் போய் பாரு யூடியூப்பில். ஏய் மாடு எங்கிட்ட இருக்குது. ஏய் வலை கிடக்குப்பா, மாடு உள்ள வருது. உள்ள வராதுடா, தண்ணி அதோட பிடிச்சிட்டு திரும்ப. ஏய் இறங்கி நீந்துப்பா. நீந்தி வந்துருமா? ஓ காட். ஏய் மாடு உள்ள வலை எடுப்பா. வா வலை எடுக்குப்பா, வலையில மாட்டிக்கிற. அப்புறம் இழுத்து வச்சுட்டு போகுது. கிழிச்சு போறோம்னா அப்போ நீதே டோம் துபுண்டுவே. அப்போ தாயா கேட்கு, நாங்கள் சொன்னால் கேட்காது. ஓ கிடமாடு. அரே அப்படி பேச சபாஸ் பேசிய வீடியோ எடுத்துக்கிறீங்க. நேர்களே அங்கே வாருங்க, கிடமாடு எங்கே இறங்கி தண்ணிக்குள்ளே வருது. இப்படி வந்தால் வலை ஊரா அத்து போகாதான். அங்கே வர 2 கிடமாடு பண்ணுற அநியாயத்தை. 3 மாடு உள்ளே வருதுங்க. வலை ஊரா 5000 ரூபா வலை போச்சு. அப்புறம் சொன்னால் என்னமோ சொல்கிறாங்க. உங்களோட மாறு அடிக்க முடியல. இல்லைடா தாண்டி போயிடும். வலையை தாண்டிருப்பான்.